ஹலோ மக்களே! மாறன் வீரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. மாறனுக்கு மேல ஒரு பெரிய பழிய போடும்போது, குடும்பத்தில உள்ளவங்க எல்லாருமே மாறனை எதிர்த்து நிக்கும்போது, நம்ம வீரா மட்டும் மாறனுக்கு ஆதரவா இருக்காங்க. அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு, அப்படியே ராணிய சரியா வெளுத்தெடுக்குறாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். புஷ்பாவும் நான் நினைச்ச மாதிரி தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு. நாம பிளான் போட்டது சரியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல குடும்பத்தில உள்ளவங்க எல்லாருக்கு முன்னாடியும் மாறன தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வீரா கிட்ட பாரு வீராவோட முகத்த, உனக்கு ஒரு அழகான ஒய்ஃப் வேற அமைஞ்சிருக்கா. அவகிட்ட அழகு இல்லையா? படிப்பு இல்லையா? என்னதான் இல்ல. அப்படி இருக்கும்போது நீ இப்படி ஒரு செயல பண்றதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? அப்படி சொல்லிட்டு நல்லவங்க மாதிரி புஷ்பா அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. அதோட விடாம குடும்பத்துக்காக பேசுறேன்னு சொல்லிட்டு புஷ்பாவும், எப்படி மாமா வெளியில நீ தலை காட்ட முடியும்? இப்படி ஒரு விஷயத்த பண்றதுக்கு உங்களுக்கு எப்படிதான் மனசாட்சி வந்துச்சோ? அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மலர்கிட்ட என்ன மலரு, எதுக்கு நீ அந்த இடத்துக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணும்போது, மலரும் எல்லாமே மாறன் சார் தான் என்கிட்ட அந்த இடத்துக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழி எல்லாத்தையுமே நம்ம மாறனுக்கு மேல போடுறாங்க. மாறனுக்கு நடக்கிறது எதுவுமே புரிய மாட்டேங்குது. நான் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டு மாறன் என்ன சொன்னாலுமே அது எதுவுமே ராமச்சந்திரன் நம்புற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்துல சரி அவன் தான் கூப்பிட்டானா, எப்படி கூப்பிட்டான், அதுக்கு உனக்கிட்ட என்ன சாட்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம மலரை வெளுத்தெடுக்கும் போது மலரும், பாருங்க இந்த மெசேஜை மாறன் சார் தான் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அங்க எல்லார்கிட்டயுமே அந்த ஃபோனை கட்டுறாங்க. மாறனோட நம்பர்ல இருந்தா இப்படி ஒரு மெசேஜ் போயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே எல்லாருமே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வள்ளியம்மையும் உடனே அப்படியே நம்ம மாறன்கிட்ட என்ன மாறா இந்த ஃபோட்டோலாம் என்னது இது? நீ ஏன் இதுக்காக இப்படி பண்ண? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை நம்ம மாறனுக்கு முன்னாடி போய் காட்டும்போது, மாறன் அப்படியே சுக்கு நூறா உடைஞ்சிடுறாங்க. என்னடா நம்ம அத்தை கூட நம்மள நம்பலையா? இத்தனை வருஷமா நம்மள பாதுகாத்துட்டு இருந்து நம்மக்கிட்ட இவ்வளோ அன்பா நடந்துக்கிற அத்தை நம்மளை எதிர்த்து நிற்கிறாங்களே, நம்மக்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம மாறனோட மனசு தாங்கவே இல்லை. நம்ம மாறனும் அந்த இடத்துல எல்லார்கிட்டயுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது நான் கிடையாது. இந்த ஃபோட்டோல இருக்கிறது யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நிஜமாவே நான் இப்படி ஒரு காரியத்த பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, புஷ்பாவ என்ன சொல்றீங்க நீங்க? உங்க மொபைல்ல இருந்தா இப்படி ஒரு மெசேஜ் போயிருக்கு. அந்த மலருக்கு இப்படி ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அவளும் அங்க வந்திருக்கா. அப்படி எல்லாமே ஆதாரத்தோட இருக்கும்போது, நீங்க எப்படி இது இல்லன்னு சொல்லலான்னு புஷ்பா அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. அதோட விடாம நம்ம மாறனுக்கு மேல தப்பு தப்பா சொல்ல ஆரம்பிக்கும்போது, மலரும் அந்த இடத்துல கண் கலங்கி நிக்கிறாங்க. நம்ம வீராவும் என்ன மாறன் இந்த மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லையேன்னு சொல்லிட்டு மனசுல யோசிக்கும்போது, ஃபோட்டோவை ரொம்பவே உத்து பார்க்குறாங்க. அதில் நம்ம வீராவுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. கண்டிப்பாக இது மாறனுக்கு செயல் கிடையாது. மாறன் எதர்ச்சியாக ஏதோ ஒரு செயல் பண்ண போய் அதை தவறுதெல்லாம் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் அடுக்கடுக்கா புஷ்பாவும் நம்ம மாறனை தப்பு தப்பாக பேசும்போது ஒரு கட்டத்தில் இப்படி ஒருத்தனை போய் நீ மேரேஜ் பண்ணிட்டே இனிமே இவன் கூட சேர்ந்து வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி புஷ்பாவும் நம்ம மாறனை பார்த்து தப்பாக பேசும்போது ஒரு கட்டத்தில் நம்ம வீரா அப்படியே செம அதிரடி பண்ணிட்டாங்க. புஷ்பா கிட்ட என்ன தைரியம் இருக்கணும், ஏன் முன்னாடியே மாறனை பற்றி தப்பாக பேசுவியா? ஏன் மாறனை பற்றி எனக்கு தெரியும், இனி ஒரு வார்த்தை கூட அவனை பற்றி பேசுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு கணத்திலே பலார்னு சொல்லிட்டு ஒரு அறை விடுறாங்க. இதை கொஞ்சம் கூட புஷ்பா எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சியாகி சூழ்ந்து இருக்காங்க. நம்ம மாறனுக்கு சந்தோஷம் ஆயிடுது. நல்ல வேளை வீரா இதெல்லாம் நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படும் போது, நம்ம வீராவும் எத்தனை நாளாட்டு நீங்கள் மாறனை புரிஞ்சுக்கிட்டதோ அவ்வளோதானா, யார் என்ன மாறனை பற்றி தப்பாக சொன்னாலுமே எனக்கு மாறனை பற்றி நல்லாவே தெரியும். அதனால தேவையில்லாமல் இந்த விஷயத்தை பற்றி பெருசுப்படுத்தாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் எல்லாருக்கும் முன்னாடியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. புஷ்பாவும் அடி வாங்கின ஷாக்லேருந்து என்னை மீளவே இல்லை. என்னடா இது, அவனை பற்றி தப்பாக சொன்ன உடனே இவ எதுக்காக இப்படி என்ன போய் அரைஞ்சிட்டா? ஏற்கனவே எங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு தானே பிரச்சனையை பெருசாக்கலான்னு சொல்லி இப்படி ஒரு வேலையை பண்ண இப்படி நடந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதே நம்ம வீராவும் மலர்கிட்ட மலர் ஒருபோதுமே மாறன் யார்கிட்டயுமே தப்பா நடந்துக்கவே மாட்டான், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலர்கிட்ட நடந்ததை பத்தி எல்லாமே விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம வீராவும் மாறனுக்கு மொபைல்ல இருந்து எப்படி இந்த மெசேஜ் போயிருக்கோம் அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரத்துல விசாரணை பண்ணி சொல்றேன். அந்த மாதிரி நம்ம வீராவும் யோசிக்கிறாங்க. கண்டிப்பா மாறனுக்கு மேல இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி பழிய போடணும்னு சொல்லிட்டு தான் யாரோ ஒருத்தங்க இப்படி செய்திருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம வீராவுக்கு புரிய ஆரம்பிக்குது. இன்னொரு சைடு நம்ம மாறனுக்கு வீராவை நினைச்சு சந்தோஷமா இருக்கு. வள்ளியம்மை கிட்ட என்னத்த நீங்க கூட என்ன நம்பலையா? நான் இதை கொஞ்சம் கூட உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. யார் என்ன சொன்னாலுமே நீங்க என்கிட்ட இப்படி போட்டோவை காட்டி ஏமாற இப்படி பண்ணேன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டீங்களே, என்னால் இதை தாங்கவே முடியல. சின்ன வயசுலேருந்தே நீங்கள் தான் என்னை வளர்த்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் இப்படி ஒரு செயலை பண்ணுவேன்னு உங்களால் எப்படி நம்ப முடிஞ்சுது அத்தை? அப்படி சொல்லிட்டு நம்ம
மாறனும் அந்த இடத்துல வள்ளியம்மை கிட்ட கேட்கும்போது, வள்ளியம்மையும் இல்ல மாறா ஆதாரம் எல்லாமே பார்க்கும்போது அந்த மாரி தானே இருந்துச்சு அப்படி சொல்லும்போது, நம்ம மாறனும் யாரு என்ன சொன்னாலுமே நீங்க வந்து இந்த மாரி நம்பக்கூடாது அத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளியம்மைய பார்த்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம மாறனும் வீரா கிட்ட வந்து ரொம்பவே நன்றி வீரா, என்னை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டது மாதிரி இந்த வீட்ல யாருமே என்னை பத்தி புரிஞ்சுக்கல. எல்லாருமே என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசும்போது, நீ தான் எனக்கு ஆறுதலா இருந்திருக்க. நீ மட்டும் என்ன நம்பினாலே போதும் வீரா அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம வீராவும் அதுக்காகலாம் நீ ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்காத. நீ எப்படியும் இப்படி ஒரு செயலை பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா வந்து மலருக்கு பின்னாடிலாம் நீ சுத்திட்டே தானே இருந்த அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, என்ன வீரா இந்த மாரி பேசிட்டு இருக்க அப்படி கேட்கும்போது, வீராவும் இல்ல நீ வந்து எல்லாத்தையுமே இந்த மாரி ஜாலியா எடுத்துக்கிட்டனால தானே உன் மேல இவ்வளோ பெரிய பழிய போட்டுருக்காங்க. இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்கோ அப்படி சொல்லிட்டு அப்பவும் நம்ம மாறன் கிட்ட சொல்லும்போது, மாறனும் என்ன வீரா நீ வந்து எனக்கு நல்லது பண்ணியிருக்க அப்படி சொல்லிட்டு நான் நன்றி சொல்ல வந்தா நீ இந்த மாரி பேசிட்டு இருக்கியே அப்படி கேட்கும்போது, நம்ம வீராவும் என்னதான் மாறனுக்கு மேல பாசம் எல்லாம் மனசுக்குள்ள இருந்தாலும் அதை வெளிக்காட்டாம இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம மாறணும் இனிமே இந்த என் ஃபோன்ல இருந்து யார் மெசேஜ் பண்ணியிருப்பா அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் களத்துல இறங்குறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, புஷ்பாவும் என்னடா இது நம்மளும் பல பிளான் எல்லாம் போட்டுட்டே தான் இருக்கோம். இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரணும்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல எல்லாமே சொதப்பிட்டு இவ்வளோ தூரம் சொன்னப்புறமும் இந்த வீரா அந்த மாறனையும் நம்பிட்டு இருக்காளே என்ன செய்யறது? இந்த மாறனையும் வீராவையும் பிரிச்சா தானே நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து என்ன செய்யறது சொல்லிட்டு புஷ்பாவும் அடுத்த பிளான போட ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராமச்சந்திரன் அப்படியே மாறன்கிட்ட வந்து டே மாறா உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்டா. எல்லாருக்க பழியும் நீ வந்து அதை சுமந்துட்டு இருக்க. அதோட இல்லாம இப்படி ஒரு பழிய யாரோ ஒருத்தங்க போட்டிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஆனா ஒரு கட்டத்துல எல்லாரும் எதிர்த்து நிக்கும்போது வீரா உனக்கு ஆதரவா பேசினா பார்த்தியா, அது நினைக்கும் போது தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன் மாறா நீ இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்க? வீராவோட மனசுல நீ இருக்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா வீரா தான் அத வெளிக்காட்டாம இருக்கான். நீயாவது எப்பவாவது உண்மைய சொல்லலாமே அப்படின்னு நம்ம ராமச்சந்திரனும் மாறன்கிட்ட கேட்கும்போது, மாறனும் இப்போதைக்கு இந்த உண்மைய பத்தியும் தெரிய வேண்டாம். இருக்குது போல இருக்கட்டு. வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி நம்ம மாறன் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம மாறனோட ஃப்ரெண்டும் கொஞ்ச நேரத்துல வீட்ல நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கும்போது, எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வீண் பழிய உங்க மேல சுமத்திட்டாங்களே அப்படி கேட்கும்போது, நம்ம மாறனும் யாரோ ஒருத்தங்க வேணும்னு சொல்லிட்டு என் மொபைல்லேருந்து இந்த மாரி அனுப்பியிருக்காங்களே, அவங்கள வந்து கண்டுபிடிக்கணும். அததான் நான் வந்து செய்துட்டு இருக்கேன். எனக்கு ஏதோ வீட்ல உள்ளவங்க மேல தான் சந்தேகமா இருக்கு. நம்ம வீட்ல யார் செய்வாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது, இந்த வீட்ல இருக்க புஷ்பாவ தவிர வேற யாருமே இப்படி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு ஏதோ புஷ்பா வந்து வெளியில நல்லவ மாதிரி ஆக்டிங் குடுத்துட்டு, உள்ளுக்குள்ள எல்லா வேலைகளும் செய்றா அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. புஷ்பா வந்து எனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்ல உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து பண்ணிருவாளா அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு சந்தேகம் வருது. கூடிய சீக்கிரமா அந்த புஷ்பா யாரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு மாறனும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போது, "என்னத்துல நீங்களே குழம்பிட்டீங்களா? கண்டிப்பா இந்த புஷ்பாவ பத்தின சுயரூபத்த எல்லாத்தையுமே நிரூபிச்சிடலாம். இப்ப என்ன அவங்கள பத்தின விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதானே. அத பத்தி விசாரணை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து புஷ்பா யாரு அப்படிங்கிற ஒரு உண்மைய கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, வீராவும் மாறன பத்தி புரிஞ்சுக்கிட்டு கூடிய சீக்கிரமா ஒண்ணு சேர போறாங்கன்னே சொல்லலாம்.